கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ. ஃபெஸ்டிவலுக்கு வந்து இன்னுமே வந்து 4 days மட்டும்தான் இருக்குது. நான் இன்னுமே வந்து வீடு க்ளீன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே இருக்குது. ஏன்னா எனக்கும் வந்து வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் தனியாக பண்ணணும், டீ கூட கிடையாது. ஸோ டீ இருந்தாலாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். ஸோ பார்க்கணும். இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரூம் அப்புறமா ஹால் மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணலாம். நாளைக்கு வந்து வேணால் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி க்ளீனிங். அப்புறமா சாரி, ஸோ நேற்றுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ஃபேஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வீடியோ க்ளீனிங் அப்புறமா ஷாப்பிங் போனால் அதோட எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடிஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி யாரெல்லாம் இருப்பீங்க, லைக் ஃபெஸ்டிவல் வந்து வரும்போது தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுறது அந்த மாதிரி. நான் வந்து அட்லீஸ்ட் 1 week முன்னாடியாவது க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வாட்டி வந்ததால முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்று வந்து போயிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது இல்லாமல் ஃபுல் காஃப் அண்ட் கோல்டாக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் வந்து பண்ணிடணும், இல்லைன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனிமேல் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒன்றுமே வந்து வாங்கவும் இல்லை, ஷாப்பிங் கூட போனதில்லை. எவ்ரி இயர் நாங்கள் பண்ணது உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. என்கிட்ட இருந்த வரைக்குமே வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி என்ன ஆகும்னு தெரியல, பார்க்கணும். டீக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அவனாலையும் வந்து வர முடியல. பார்க்கலாம் எப்போ வரா அப்படின்னு. மேபி வந்து தேர்ஸ்டே ஈவினிங் வந்துவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரைடே தானே ஃபெஸ்டிவல். ஸோ நைட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஆனால் ஷாப்பிங் போகிறதே வந்து பெரிய டாஸ்க் எங்களுக்கு இப்போ வரைக்கும். நான் வீடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நானே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா டெய்லி க்ளீன் பண்ணுறது தானே, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கிச்சன் மட்டும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது, அது மட்டும்தான் பெரிய வேலை. ஸோ ஒன்று என்ன பண்ணலாம் வாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னோடய ஃபேஸ் வந்து கன்றாவே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து எடுத்துட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. நல்லா இருக்கா? நான் காட்ட வைக்கேன், நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டலன்னு நினைக்கிறேன். அதனால நான் காட்டுறேன். வந்து கொஞ்சம் ஸ்டோன் வருது, நல்லா இருக்குது. கொஞ்சம் என்னோட ப்ரீத்திங் வந்து அதிகமாக இருக்குன்னா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து காஃபி இருக்கிறதுனால தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து வாய்ஸ் ஓவரே கொடுப்பேன், நேச்சுரலாக கொடுக்க மாட்டேன். ஓகே, சாரி. வெளில இருக்கிற எல்லாமே வந்து எடுத்துட்டேன், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து எடுக்கணும், இங்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் இப்போது. எல்லா ரேக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி இங்கே வைக்கணும். ஃபேஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அரேஞ்ச் மட்டும் பண்ணணும், எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே வந்து காட்ட மாட்டேன், இந்த சிம்பிளாக என்ன பண்ண அது மட்டும் தான் காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் பேசவே முடியல, அந்த அளவுக்கு வந்து குப்பை இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ப்ரௌனி, ஓய்
ஆராய்ச்சி பண்ணுறேன். ஓ, என் கூட இருக்கணும் அவ்வளோதான் இல்லையா? ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து கிருஷ்ணரும் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி அப்படின்னு சொல்ல ஃபுல் அப்படியே தொடச்சிட்டு மாற்றிட்டேன். இப்போ வந்து கூட்டிகிட்டு மாப் போடணும். ஸோ மாப் போட்டுட்டா ரூமோட வேலை கிளியர். அதுக்கப்புறமா ஹால் க்ளீன் பண்ணணும், பார்க்கலாம். இப்போவே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கிச்சன் அப்புறமா சாமியாரை க்ளீன் பண்ணால் முடிஞ்சிடும். தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனாலே ஸோ இப்போ இருக்கிறதுக்கு இவ்வளோ தான். என்னால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு வந்து மூச்சு வாங்குது இந்த காஃப்னால். ஸோ யா, கேவலமாக இருக்கல, கன்றாவியாக இருக்கேன். ஸோ எல்லோரும் வீட்டில் இப்படி தான் இருப்பீங்க, நான் அப்படி தான் இருப்பேன். கொஞ்சம் ஃபில்டர் இல்லை, ஃபில்டரெல்லாம் போட முடியாது, நேச்சுரல் தானே, அப்படி இருக்கட்டும். வழியாக வந்து ஹால் அப்புறமா ரூம் ரெண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் வந்து கிச்சன் இருக்குது, கிச்சன் வந்து நாளைக்கே பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு பண்ணிட்டா நாளைக்கு போயிட்டு பூஜைக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட். ஸோ நாளைக்கு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணும்போது அதையும் வீடியோ எடுத்து ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரி வந்து ஃபெஸ்டிவலுக்கு க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்க, ஓகே? ஸோ டே 2 க்ளீனிங் டே. ஆக்சுவலி நேற்று வந்து ரூம் ஹால் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலி நேற்று க்ளீன் பண்ணதே வந்து ஃபுல் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அவ்வளோ மூச்சு வாங்குது இந்த காஃப்னால். நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, லைக் சிம்பிளாக, ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து இப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து குட்டியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுடலாம். நான் டி இருக்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே பண்ணணும், பட் ஸ்டில் என்னால் முடியல. அதனாலேயே வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் என்னால் முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி போடுறேன். கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீனிங்கோட வீடியோ எடுக்கணுன்னா என்னால் முடியாது. அப்புறமா ரூம் தான் ட்ரைபேடில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது எல்லாமே கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டம், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். ஆக்சுவலி நேற்றுக்கு தீப் கால் பண்ணியிருந்தேன். நீ என்ன சொன்ன அப்படின்னா, இன்றைக்கி வர ட்ரை பண்ணுறேன், மார்க்கெட் போகணும், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஃபெஸ்டிவல் 2 days முன்னாடி போனாலே அவ்வளோ ரேட் இருக்கும். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் அப்போ போனால் ஃபுல் ரேட் ஆகிடும். அதனாலேயே வந்து டி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இதை ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கி வர ட்ரை பண்ணுறேன், இல்லை நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து சில வீடியோ பார்க்கும்போதே ரேட் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கணும், நாங்கள் போனப்போ தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சாரி, என்னோடய வாய்ஸ் அவ்வளோ வந்து மூச்சு வாங்குது எனக்கே தெரியுது. ஸோ நாங்கள் வந்து போகும்போதெல்லாம் என்ன வாங்குவோம் அப்படின்னா, ஒரு 2 கிலோ கிட்டே வந்து இந்த சாமந்தி பூ இருக்கு இல்லையா, அது வாங்குவோம். அப்புறமா ரோஸ் வாங்குவோம், 1 கிலோ மட்டும் ரோஸ் வாங்குவோம். அதுக்கப்புறமா துளசி வாங்குவோம். அப்புறமா அவ்வளோதான். அது வந்து லோட்டஸ் வாங்குவோம், ஒரு 2 லோட்டஸ் மட்டும்தான் வாங்குவோம், தாமரைப்பூ. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் அங்கே வாங்கணும் நாங்கள். பார்க்கலாம் எவ்வளோ ரேட் ஆகும். எனக்கு அதையும் வந்து சைடில் காட்டுறேன். வாங்கிட்டு வரும்போது சைடில் வந்து போடுற இந்தப்போ எந்த அளவுக்கு ரேட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யா, வாங்க போய்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலாம். ஃபுல்லாக லவ் மோடில் இருக்காங்க, நான் வேலை பண்ணக்கூடாதா?
கேமரா பார்த்தா ஷை ஆகிடும் இவங்களுக்கு. ஓடி ஓடி என் தங்கமே. அப்போ வரைக்கும் வந்து இப்படியே இருந்தாங்க. கேமரா ஆன் பண்ண உடனே வந்து ஓடிட்டாங்க. புஜ்ஜி பங்காரம் 2 years ஆயிடுச்சு உனக்கு. 2 years பேபி இது இப்போ. இந்த மாதிரி தான் 2 years ஆச்சு லாஸ்ட் சண்டே. ஸோ வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க இந்த தொலைமையிலையே மடியில் உட்காந்து பெம்பர்ட் ஆகிட்டான். நீ சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ எங்கேயாவது போனால் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பண்ண முடியாது, வளர்த்துட்டோம். நம்ம தானே பார்க்கணும். அம்மதா அமலா ஷிவ் அமலா ஷிவ். ஓகே, ஸோ வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டுறேன். ஒரு கொஞ்சம் 5 minutes மட்டும்தான், அவனே போயிடுவான். தூக்கம் போல. அதான் சரி, ஒரு கடை கூட போக விட மாட்டான் என்ன. ஓகே, அப்புறமா பார்க்கலாம். இதையோ பார்க்கலாம், அது மட்டும் தெரியுது. ஸோ பார்க்கலாம். கரண்ட் இல்லை, ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. ஒன்றுமே க்ளீன் பண்ணல. நைட்டோட பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ மேலே எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. பார்க்கலாம். ஸோ கரண்ட் வேறு இல்லையா, அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். கரண்ட் இருக்குதுன்னு பார்த்தா கரண்ட் இல்லை. ஸோ ஒரு 5 minutes ஆகட்டும், கரண்ட் வரட்டும். அதுக்குள்ளே வந்து என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இங்கே வந்து சின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு சிட்டுவை காட்டு. முன்னாலே சிட்டு இங்கெல்லாம் வந்து எடுத்துட்டேன். இங்கெல்லாம் வந்து எடுத்துட்டேன். அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாமே இது பண்ணணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ நான் பண்ணலாம் இல்லையா, அது வேறு ஒரு பக்கம் இருக்குது. என்னவோ தெரியல, இன்றைக்கி தான் வந்து கரண்ட் இல்லை. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ஒன்றா பண்ணிடலாம். பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது எல்லாமே எடுத்துக்கோ அங்கே வச்சுடுவேன். அங்கே இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி இப்போ வந்து இது எல்லாமே வந்து எடுத்துப்போய் அங்கே வச்சுட்டு ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். வந்து ப்ரௌனியும் சிட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே சத்தம். ப்ரௌதி நோ. ஸோ ஒன்று பண்ண இன்னும் கரண்ட் வரல. ஸோ அதனால தான். அப்புறமா பேட்ரி ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப் ஆகிட்டா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து துடைக்கணும். பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக லோ ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே பண்ணுறேன். கரண்ட் வந்த அப்புறமா வந்து முடிஞ்சால் காட்டுறேன். நான் அப்படியே க்ளீன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு மேலே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது இங்கே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மேலே கீழே இங்கே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே ஸ்டவ் அப்புறமா ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கீழேயும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போது ஓயா கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். கரண்ட் இல்லை இருந்தாலும் எல்லாமே வந்து ஸோ இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் வந்து பண்ண முடியாதுன்னு நினைத்தேன். பட் ஆனால் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணணும், பூஜா பாத்திரம் விளக்கணும், அப்புறமா மேலே இருக்கிற இந்த ஃபெஸ்டிவலுக்கான தேவையான எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும்.
கரண்ட் மட்டும்தான் இல்லை, நான் வெளிச்சம் இருக்கேன் இண்டோரில் இருக்க. அப்புறமா இங்கேயும் வெளிச்சம் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து சார்ஜிங் இல்லை, 10% மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிச்சதுக்கப்புறமா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். அங்கேயும் க்ளீன் பண்ணல, அப்படியே இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இதையும் வந்து க்ளீன் பண்ணி என்ன தேவை எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபெஸ்டிவலுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தானே எல்லாமே உட்கார வைக்கும் சாமியை. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக இப்போ வந்து சோப் சர்ஃப் போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல் வாஷ் பண்ணணும், ஃபுல் கம்ப்ளீட்டாக இங்கெல்லாம். ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அது பண்ணியிருக்கேன். ஃபுல் மாப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இது ஒரு அப்டேட். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, ஃபுல் ஹால் எல்லாமே. பாருங்க ப்ரௌனி பையன் இன்னுமே வந்து டி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். மார்க்கெட் போகணும், கொஞ்சம் ஃப்ளவர் பூ எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ ஒன்று வந்து பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன். ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் இதெல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபெஸ்டிவல் மட்டும்தானே, எப்படியாவது பண்ணிடலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன்.